Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து மில்க் பவுடர் வச்சு ஒரு பர்ஃபி பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா நம்ம டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல பண்ணி முடிச்சிரலாம். வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இப்போ நம்ம பவுடரா நல்லா அரைச்சு எடுத்துப்போம். இந்த மாதிரி நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பர்ஃபி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் வந்து கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, லேசாக சூடானாலே போதும். பால் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, லேசாக சூடானாலே போதும். இப்போ நம்ம 1/2 கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்த்ததும் உடனே டக்குன்னு மிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லாட்டி கட்டி கட்டியாக ஆகிடும். எந்தவித கட்டியும் இல்லாதபடி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து பால் வந்து கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி இருக்கும். நம்ம பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேனில் ஒட்டாத மாதிரி இருக்கிறப்போ இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஏலக்காய் சேர்த்து அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துப்போம். 1/2 கப் பவுட்ரு பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா அந்த பால் பவுடர் சேர்த்து அந்த கோயா, அது வந்து இந்த சர்க்கரை கூட மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் இலகி வரும், அதாவது லூஸ் ஆகும். மறுபடியும் நல்லா திக்காகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி இருக்கணும், அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குது பார்த்தீங்களா. இன்னொரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பேனில் ஒட்டாமல் வரும். வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், பாருங்கள், நம்மளுடைய பால் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். நெய் தடவின ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா. ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த பால் பர்ஃபி பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்பேட்சுலா வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வேணான்னா நீங்கள் வந்து பால் பர்ஃபி ஆறுனதுக்கப்புறமா அதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் போல் நம்ம இந்த ஷேப்பை நம்ம மாற்றிக்கலாம். நீங்கள் இதை லெவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பேச்சுலாவில் நெய்யோ இல்லை எண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். கொஞ்சம் பிஸ்தாவும் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம வெறும் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம 3 மணி நேரம் நல்லா ஆற விடணும். ஸோ ஆறினதுக்கப்புறம் நம்ம பீஸ் போடலாம். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸியும் கூட, ரொம்ப கம்மியான பொருள் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இந்த ரெசிபி இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இந்த பால் பர்ஃபி நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். இப்போ நம்ம பேனில் இருந்து மாற்றியாச்சு. இப்போ பீஸ் போடலாம். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த பால் பர்ஃபி வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள்.
சூப்பராக வந்திருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.